ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் சபையார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். விசேஷமாக இந்த தேவ செய்தி போன வாரத்திலே தொடங்கினது. இது பார்ட் 1 பார்ட் 2 ஆக மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஓவராக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாதபடி நேற்றுக்கு நம்ம போன வாரத்தில் கொஞ்சம் படித்தோம். இன்றைக்கு அதனுடைய கண்டினியூஷனாக சில விஷயத்தை படிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலைன்னா அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பெரிய பாதிப்பும் ஒரு பெரிய நஷ்டமும் வாழ்க்கையே நஷ்டமாக மாறிவிடும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆனப்படினால் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ எப்பொழுதுமே இந்த இடத்துல பாருங்க என்ன வாசிக்கிறோன்னா, ப்ராஃபிட் சென்ட் பை காட். தேவனே ஒரு ப்ராஃபிட் அனுப்பி விஷயத்தை தெரிவிக்கிறார், செய்ய வேண்டிய காரியத்தை சொல்றார், ஒரு பர்பஸ்க்காக இந்த காரியத்தை செய்கிறார், ஒரு முக்கியமான கருத்துக்காக செய்கிறார். இன்னைக்கு நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது, ஒரு நஷ்டங்களும் உயிர் சேதமும் மறுபடியும் அத்தை சொல்ற பாருங்க, உயிர் சேதமும் நடக்கக்கூடாதுன்னா இன்றைக்கு போன வாரத்தினுடைய மெசேஜ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். இது ஒரு தேவதூதனும் ஒரு தீர்க்கதரிசியும் வல்லன கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமா, வேத வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இது நமக்கு எச்சரிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ இதனுடைய தாக்கமாய் ஆண்டவர் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு கொடுத்துருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சின்னதாக போட்டு கொடுத்துட்டார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. இதில் எந்த ஒரு கலங்கமும் கபடமும் அடல்ட்ரேஷன், அதாவது கலப்பும் இருக்கக்கூடாதுன்றதுனால ஆண்டவர் தெளிவாக சிம்பிளா போட்டு, அன்புக்கு எந்த ஒரு கலப்படமோ கலக்குதலும் வராது. அன்பு எப்பொழுதுமே நிஜமாக இருக்கும்ன்றதுனால இயேசு கிறிஸ்து ரொம்ப டாப் மோஸ்ட் தத்துவத்துக்கு போயிட்டாரு. ஆனால் ஆதி காலத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். 10 கட்டளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அந்த நெல்லை பிரிச்சு எடுத்தாக்கா அது 100 கூட மாறிடும். ஸோ இப்படி சொல்லிட்டு விசேஷமாக இந்த சப்ஜெக்டினுடைய முக்கியமான கருத்து இந்த சாலமோனுடைய காரியத்தில் வருது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏதோ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை தான் முக்கியத்துவப்படுத்தி, அந்த பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பொருளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. சாலமோன் அப்படி எடுத்து வைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க சிந்தித்து தான் ஆகணும். அப்படி திங்க் பண்ணாதீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் இல்லை முக்கியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆஸ்தி இல்லை முக்கியம். அவர் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், நான் அனுபவிக்கணும். நம்முடைய பிரிவிலேஜ், நம்முடைய உரிமை, அதை யாரும் தடை பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டம், அதை நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனால் அது அல்ல நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஜீவன். அந்த ஜீவனில் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி, எது மூலியமானா நமக்கு ஆவிக்குரிய மகிழ்ச்சி அடைய முடியும் என்ற சில பிளாட்ஃபார்ம்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஞானஸ்நானம், அபிஷேகம், அப்பம் பிட்குதல், சீர் பொருந்துதல், மனம் திரும்புதல், ஜெபித்தல், உபவாசம் எடுத்தல், ஆண்டு பரிந்து பேசுதல், மற்றவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுதல், எல்லா ஆவிக்குரிய கனிகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதன் மூலியமாய் நாம் பக்குவமாய் வாழ்ந்து சுகத்தோடு நமக்கு வர சந்ததிக்கு அப்படியே பேச ஆன் பண்ணணும். அதை அப்படி சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க கூட அதே அனுசரித்து அது அப்படியே நடக்கும்படி நம்ம அதை செய்யணும். ஸோ இதை தான் கர்த்தர் தெளிவாக சொல்லி கொடுக்கறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாரு. இப்போ கவனிச்சிங்க, இங்கே நடக்கிற சம்பவம், இதில் இருக்கிற சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை நீ கொஞ்சம் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணா God is in control. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார். கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்குங்க. God is in control. He knows what is happening. என்ன நடக்குதுன்றது தெரியும். ஆண்டவர் அது கணக்குல வச்சிருக்கிறார். அவர் ஒன்றும் கண்டுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கினா, நீங்க கண்ணு மூடிக்கின்னு உலகம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கின கணக்கு.
இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டா, நான் கண்ணு மூடிக்கின்னு எல்லாமே நல்லமா இருக்குது அப்படின்ற நினைச்சுக்கிறது தப்பு. கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிச்சத்தோடு தெளிவாக பார்க்கிறார். அவர் எல்லாரையும் கணக்குல வச்சிருக்கிறார். யாரும் எஸ்கேப் ஆயிருக்க முடியல, இன்னைக்கு கூட முடியாது. அதனால எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குதுன்றது அர்த்தம். ஏன்னா சிலதில் எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல்ல கொண்டாடுறாங்க பாருங்க. ஆண்டவர் இவ்வளத்தையும் தீர்க்கதரிசி மூலமா எழுத வைக்கிறார். பைபிள்ல யாருடைய வாழ்க்கை நடந்துச்சு, ஆனா எழுத வைக்கிறாரு. சோ யார நேசித்தாங்க அப்படின்றது என் மனசுல தெரியும். பாருங்க, சப்போஸ் புரிஞ்சுங்க, ஊழியக்காரா இருக்கலாம், உத்தமமா இருக்கலாம், ஆனா என் மனசுல இருக்கிற திருக்கு யாருக்கும் தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கெல்லாம் ரொம்ப உஷாரா நீங்க டீல் பண்ணணும். சிலதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பேசணும். இது சபை, விசுவாசிகள் அந்த உத்தமம் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் யாரையும் ஸ்பேர் பண்ண போறதில்ல. நீ ஊழியக்காரனாயிரு, நீ பெரிய தகுதி உள்ளவனாயிரு, பணக்காரன், நோ மேட்டர். கர்த்தருக்கு அது கணக்கே வராது. ஆண்டவர் எல்லாரையும் கணக்கில் வச்சிருக்கிறார். பெருசா சொல்லலாம், நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்கலாம், நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்படியே மகத்துவம் நடக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரு குறும்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அல்லது என்கிட்ட ஒரு தவறு இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் என்ன ஊழியக்காரன் நினைச்சு ஒரு மேன்மையாவும் ஒரு பெரிய ஆளும் ஒரு மதிக்கிறது நல்லதுதான். ஆனா கடவுளை சாணத்துல கொண்டு போய் நம்ம வைக்க கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட கூட அந்த தவறுகள் இருந்தே இருக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம். விசுவாசியும் கொஞ்சம் பேசுறத கரெக்டா பேசிக்கணும், புரிஞ்சுக்கிறத கரெக்டா புரிஞ்சுக்குங்க. மாய்மலத்தனமா புரிஞ்சுக்காதீங்க. வேணும்ன்றது மட்டும் புரிஞ்சுக்கின்னு வேண்டாதெல்லாம் அப்படியே மாய்மலமா மறைச்சு ஐ எம் ஓகே, ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் கரெக்ட் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் சரியில்லை. ஸோ விசுவாசிகள் பேசினா உத்தமம் கரெக்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கரெக்டா. ஆண்டவர் சாலமோன் மனசுல ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் கூட அவ என்னென்ன விரும்புறான்றத கூட கர்த்தர் அதை புரிஞ்சுக்கின்னு அத்தங்க எழுதுறாரு. அம்மோனியர்கிட்டையும், மோவாபியர்கிட்டையும், ஏதோமியர்கிட்டையும், சீதோனியர்கிட்டையும், ஏத்தியர்கிட்டையும் வைஃப் ஆயிட்டாங்களே. அதனால ஆசை வைக்கிறான். ஆசைன்றது கர்த்தர் தான் கொடுத்துட்டார். ஆண்டவர் இவருக்கு சொல்றாரு, டேவிட்க்கு சொல்றாரு, டேவிட் ஆடு மேய்ச்சின்னு உன்னை நான் தான் இங்க எழுத்துன்னு வந்தேன். நீ நினைச்சுக்கிற சவுல் கூப்பிடுறாரு, என் மேல ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப மேன்மைக்குது, அதனால தான் உன்னை கூப்பிட்டாரு நீ நினைச்சுக்கிற. நோ, ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு, ஆடு மேய்ச்சிருந்த நான் உன்னை புடிச்சுன்னு ராஜாவா உன்னை மாத்தினேன். உன் சகோதரர் எல்லாருமே உன்னுடைய பலன் தான் இருந்துச்சு. அவங்கெல்லாம் போர் சேவகங்களாக்குறானுங்கோ. போர் சேவல் இருந்தா பிளஸ் பாயிண்ட் ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. அந்த குடும்பத்துக்கு ராஜாவே மரியாதை கொடுப்பான். ஆனா அந்த ஸ்டாண்டர்ட்ல உன்னை வைக்கல. உன்னை அதே பலம் இருந்துச்சு, அதே வெளிப்பாடு இருந்துச்சு, அவங்களுக்கு இல்லாத ஜபம் இருந்துச்சு, அவங்களுக்கு இல்லாத பாடல் இருந்துச்சு, அவங்களுக்கு இல்லாத தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருந்துச்சு, அவங்களுக்கு இல்லாத தேவனுடைய வெளிப்பாடு உங்ககிட்ட இருந்துச்சு, அவனுக்கு இல்லாத ஒரு சிங்கத்தை அடக்கக்கூடிய சக்தி கூட கர்த்தர் உனக்கு கொடுத்தார். ஆமென். அதே அந்த மற்ற சகோதரர்கிட்ட ஒரு சிங்கம் வந்திருந்தா எத்தனை பேர் அங்க நின்று அத்தை சமாளிச்சிருப்பான்னு தெரியல. ஏன்னா சிங்கம் சமாளிக்கிறது பலம் மட்டும் இல்ல, தேவனுடைய மகிமையும் தேவை. சோ கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு மேல உனக்கு வேணும்னா எத்தனை பொம்பளை வேணும், எத்தனை பொண்ணு வேணும், எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா அதையே நான் கொடுத்துருப்பேனே. ஆண்டவர் பேசுறாரு, நான் கொடுத்துருப்பேனே. இன்னும் 2 அழகான பொண்ணுங்க வேணும் ஆண்டவரே, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தா நான் அதை கூட கொடுத்துருப்பேனே. ஆனா கேவலமா இன்னொருத்தனுடைய வைஃப் நீ போயிட்டு இந்த மாதிரி தவறு செய்றியே, அதை வருத்தப்பட்டு சொல்றாரு. சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே ஆண்டவரோட டைரக்டா பேசணும், ஓப்பனா பேசணும். ஆண்டவர் எப்படி நம்ம கிட்ட பேசுறாரு அந்த மாதிரி நம்மளும் பேசணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். கரெக்டா கவனிங்க, என்ன நல்லா கவனிங்க. ஏன்னா வசனம் அவ்வளவு கிளியர் ஆகுது. அவன் மனசுல என்னாக்குதோ அத்தை கூட புரியுது. கர்த்தர் இன்னைக்கு நீங்க என்ன மனசுல வச்சிருக்கிறீங்க அதை கூட கர்த்தர் புரிஞ்சுக்கிறாரு.
கர்த்தர் ஒன்றும் தெரியாது மேலாக்கா விட்டுருவாரு, அப்படி இல்லை. உன் மரியாதையை காப்பாற்ற வைக்கிறார். உனக்கு வெக்கமாகிற லெவலுக்கு உன்னை கர்த்தர் கொண்டு போறதில்ல. நிச்சயமாகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை இழுத்துன்னு போறதில்ல. உன்னை கூட மேன்மையாக தான் வைக்கிறார். யாரும் உன்னை கேவலமாக யோசிக்கிற அளவுக்கு வைக்கிறது இல்லை. ஆனால் உன் மனசில் இருக்கிற தேவன் அறிவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் பண்ணி எல்லாவித தேவையில்லை. அதாவது நான் மொத்தமாக சொல்றேனே, இங்க பாருங்களேன், மொத்தமாக சொல்றேனே, உலகத்தில் எத்தனை மதம் இருக்குமோ அத்தனை பொண்டாட்டி இங்க இருக்குது. உலகத்தில் எத்தனை விதமான அனுஷ்டாரங்கள் விக்கிரக ஆராதனை இருக்குமோ அத்தனையும் சாலமோன் வீட்டில் இருக்குது. நல்லா கவனிங்க ப்ளீஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு ரொம்ப கவனமாக பண்ணிக்கலாம். சிக்கல்ல மாட்டாதீங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆனால் ஆசீர்வாதத்தோட மன வருத்தத்தை கூட்டிக்காதீங்க, பிரச்சனையை கூட்டிக்காதீங்க. உலகத்தில் எத்தனை விதமான சம்பிரதாயங்கள், விக்கிரக ஆராதனையும் மந்திரமும் தந்திரமும் மோடி வித்தியம் என்னென்ன இருக்குதோ கர்த்தர் சொல்லி வச்சுக்கிறாரோ அத்தனை விதமான லேடிஸையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்ஃபு ஆயிட்டு பிறகு எப்படி நீ பிரிஞ்சு இருப்ப? எப்படி விரோதமா நீ வாழ முடியும்? அதாவது இதுல ஒரு முக்கிய விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க. ரத்தத்துக்கு ரத்தமாய், சரீரத்துக்கு சரீரமாய், மனசுக்கு மனசாய், எண்ணத்துக்கு எண்ணமாய் க்ளோஸா இருக்கிறவங்க தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த மாதிரி ஒரு ஜாதியும் விருப்பப்படாத சூழ்நிலையும் நம் மனதை கெடுக்கக்கூடிய சில சம்பிரதாயங்களும் சில பழக்க வழக்கங்களும் கூடவே கட்டிக்கினா நான் எப்படி அவைகளை விட்டு பிரிந்து இருக்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி முடியும்? சோ விசுவாசியே, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறும் பொழுதும் கணக்கு போட்டு வாங்கிக்கோங்க. எந்த பணத்தையும் எந்த ஒரு ஆஸ்தியை நம்ம பெறும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வகையறுத்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக நமக்காக பெற்றுக்கொள்வோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த காரியத்தை நம்ம அனுசரிக்கணும். கர்த்தர் சரீரத்தை கொடுத்துட்டார், இந்த சரீரம் பாதிக்கப்படுறது. அதாவது இந்த ஜோசப் கதை புரியுதுங்களா? என்ன வேணா நடக்கட்டும், என்ன ஆஸ்தினா வரட்டும், பதவி வரட்டும், பொருள் வரட்டும், இந்த சரீரத்துல நான் போத்தி பார்க்கிட்ட அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவிடால நான் என் சரீரத்தை கெடுத்துக்க மாட்டேன். அப்படின்னா பரிசுத்தத்தை கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லியே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை என் சரீரில் வச்சிருக்கிறாரு, அதை கெடுத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்றான் அவன் கான்செப்ட். புரியுதுங்களா? ஜோசப் கான்செப்ட். அந்த ஜோசப் கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா 1000 கதை வருது, 1000 பொருள், 1000 வஸ்துக்கள் நமக்கு நேரடியாக வரும். நமக்கு அனுகூலங்களா உலகத்துல ரொம்ப இருக்குது, அனுபவிக்க 1000 இருக்குது, பேசுறதுக்கு கத்த கத்தியா மேட்டர் இருக்குது. எல்லாம் நமக்கு தகுதி ஆகாது. அல்லேலூயா. எல்லாமே தகுதி ஆகாது. ஆனா ஜோசப் கான்செப்ட் எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கணும். எப்படி? இந்த பரிசுத்த சரீரத்தை நான் அசுசிப்படுத்த மாட்டேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் வல்லமையாய் கிருபையாய் எனக்கு கொடுத்த தானம். அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். நான் இழந்து போக எனக்கு இஷ்டம் இல்லை. அதை பரிசுத்தத்தை அப்படியே நான் காத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் ஜோசப் கான்செப்ட். நம்ம கிட்ட அந்த ஜோசப் கான்செப்ட் இருக்கணும். இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். சோ இது எவ்வளவு தூரத்துக்கு மோசமா போயிடுச்சுன்னா, இனிமேல் ஒரு மனுஷன் வாழறதுக்கும் முடியாது, சாவறதுக்கும் முடியாது. சந்தோஷன்ற மீனிங் இல்லை, சாப்பிட்றப்போ அவனுக்கு ஆறுதல் இல்லை. யாரைத்தான் இன்னைக்கு ஒய்ஃபா வச்சுக்கணும்னு அவனால புரிஞ்சுக்க முடியல, எப்படிதான் பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு ஒரு மனுஷனுக்கு வர முடியாது. ஏன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் உலகம் முழுவதில் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு முடியாது. சொத்து சேர்ந்திருக்கலாம், ஆஸ்தியை பத்தி நீங்க பெருமையா பேசலாம், அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு பத்தி நீங்க வர்ணிச்சுக்கினே போலாம், இன்னும் 1000 நாள் கூட வர்ணிக்கலாம், டைம்க்குது. ஆனால் இவன் மாட்டிக்கின இக்கட்டில இருந்து இவன் எழும்பி வெளியே வர்றதுக்கு இவனால முடியாது, யாராலையும் முடியாது, யாரும் இவனுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் விட்டா. புரியுதுங்களா?
ஏன்னா இந்த பேசிக் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா, நல்லா கவனிச்சுக்க. என்னங்க 1000 டிவைடட் பை, படிங்க சொல்லுங்க. என்னங்க 1000 பொண்டாட்டியை கட்டிட்டு உனக்கு பிறந்திருக்கிற, அதாவது இன்னைக்கு இப்போதைக்கு கணக்கில் வச்சிருக்கிற ஒரு குழந்தை எத்தனை குழந்தை? இல்லை அங்கே எவ்வளோங்க? ஒரே ஒரு பையங்க, ஆண் பிள்ளை ஒன்னே ஒன்று தான். ஆண் பிள்ளை ஒன்னே ஒன்று தான். 1000 ஒய்ஃப்க்கு உன்னால் கெயின் பண்ண முடியுது ஒரே ஒரு பையன் தானா? பொண்ணு சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபீசர் சாலமோனுடைய ஒய்ஃபை கட்டினாங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரை கூட கர்த்தர் போடல. இன்னொரு இடத்துல வசனக்குது, இப்படிப்பட்ட பெரிய வேற ஊர்ல இருக்கிற ஒருத்தன் அவன் சாலமோன் மனைவி மகளை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பேர் கூட இல்லை. நம்ம ப்ரூஃபோடு நம்ம எதோ ஒன்று பேசணுங்க, கிளியராக பேசணும், சரித்திரத்தை ரொம்ப கரெக்டாக பேசணும். நான் பேசுறேன்னா, 1000 மனைவியை நீ கல்யாணம் பண்ணி இப்போ அதனுடைய ப்ராடக்ட் எதுக்காக குழந்தை கொடுக்குறார்? உங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் பர்த்டே எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். குழந்தைங்கன்னா வாரிசா, அது என்ன, அது பிளஸ்ஸிங்கா இல்லை எப்படின்றதையும் அதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க எதுக்காக கர்த்தர் கொடுக்குறார் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படின்னா, 1000க்கு ஒரே ஒரு பையன் தான் இப்ப பேசப்படுறான், ரெஹோபெயாம் அப்படின்ற ஒரே ஒரு ஆள் தான் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. அப்படின்னா அதனுடைய வீழ்ச்சி என்ன, அதனுடைய தோல்வி என்ன? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அப்பா அம்மா இந்த இக்கட்ல புள்ள என்ன கத்துக்கும்? புள்ளைக்கு கத்துக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. என்ன கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவன் என்ன கத்துக்க முடிஞ்சிச்சு? விசுவாசிங்கோ கொஞ்சம். நான் இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்றதுக்காக நான் சொல்லல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நீங்க அவஸ்தைப்படாதீங்க. இதெல்லாம் மேட்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேட்டர். எப்போ நீ விக்கிரகத்துக்கும், எப்போ தேவனின் மரியாதை கொடுக்காம, எப்போ கர்த்தருக்கு கனப்படுத்தாம, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சர்ச்சை கட்டிட்டான், உலகத்துல எல்லாம் இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் உடைச்சு போட்டான். படிச்சுக்கிறீங்களா? ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? இவ்வளவு ஆசீர்வாதம் வந்த பிறகு இவன் எங்க பார்த்தாலும் ஆராதனை நடத்த கட்டளையிட்டான். படிச்சிருக்கிறீங்களா? இல்ல எல்லாருக்கும் தான தர்மங்களை கொடுத்தான், எல்லாருக்கும் உணவு, மத்தியான உணவை கொடுத்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஏழைகளை, ஊனமுற்றவர்களையும் அனாதைகளையும் காப்பாற்றுறதுக்கு இல்லங்களை கட்டி வைத்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசீர்வாதம் நல்லதுதான், கர்த்தர் கொடுக்கிறது நல்லதுதான். இன்னைக்கு ஆக மொத்தம் பேசிக்காவே உன்னுடைய நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாம உன்னை கட்டப்பட்ட நிலைமையில உன்னை கொண்டு வந்து வச்சுட்டாங்களே. இன்னைக்கு உன்னுடைய லைஃப் அகோரமான ஒரு ஜெயிலை விட மோசமான ஜெயில நீ மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படுறியே. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கு எடுத்து போட்டாரோ? கர்த்தர் உனக்கு நன்மைகளை கொடுத்து உன் ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாரோ? இன்னைக்கு ஆண்டவரே 2 பேரை வச்சு சாவடிக்கிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? ஸ்தோத்திரம். புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்களா? கர்த்தர் பார்த்தார். நல்ல கவனிங்க, இப்போ கவனிங்க, முக்கியமாக கவனிங்க. இப்போ கர்த்தர் பார்த்தார். எப்படி இருந்தாலும் அவன் என்னுடைய பிள்ளை, எப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் சுத்தி வலிச்சு பார்த்தா கூட சரி, அவன் என்னால ரட்சிக்கப்பட்டு என்னால தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன். அவன் மான மரியாதை போகக்கூடாது, அவன் கேவலப்படக்கூடாது. இப்போவாவது திருந்திட்டா நல்லா இருக்கும், இப்போவாது சீர்பட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை ஒருத்தனுக்கு ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டா கூட இன்னொரு 1000 பிள்ளைங்க ஆயிட்டுக்கும். 1000 பிள்ளை விக்கிரகாரதனை ஆயிருந்தாக்கா இன்றைக்கு உலகம் முழுவதிலும் விக்கிரகாரதனை ஸ்ப்ரெட் ஆயிடுமே. கர்த்தர் எங்க ஹோல்ட் பண்ணோம் அங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல குறைக்க ஆரம்பிச்சிட்டார்.
ஃபுல்லா குறைச்சி 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 சுத்தமா ஒன்னே ஒன்னாவது ஜாதியா இருந்தா போதும் சொல்லிட்டு கர்த்தர் ஒண்ணுக்கு கொண்டாந்து நிக்க வச்சிட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. God is in control. God is in control. சுவாசியே, God is in control. நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எடுத்துங்க, உங்க இஷ்டம். ஆனா கர்த்தர் தான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில he involves, அவர் ஈடுபடுறார். அந்த இடத்துல மரியாதை போகக்கூடாது, மானம் போகக்கூடாது. இனியும் ஒரு 10 புள்ளையாவது கொடுத்துட்டு அது போயிட்டு விக்கிரக ஆராதனையில் போயிட்டு இறங்கி இன்னும் 10 கேடு வர்றதுக்கு பதிலா, 10 இன்னொரு தெய்வங்களை சுற்றின்னு வர்றதுக்கு பதிலா, இன்னும் 10 வாட்டி கெட்டு போறதுக்கு நாசமாகறதுக்கு பதிலா கர்த்தரங்க சுருக்கி 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 ஒவ்வொரு லேடிஸுடைய வயிற்றிலையும் கர்த்தர் கை வச்சாருன்னு நான் சொல்லுவேன். அவருடைய ஜபம், அவருடைய நோக்கம் அந்த இடத்துல மாற்றப்பட்டது. அப்படித்தான் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வம்சங்கள் பெருக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்போ ஒரு பக்தி இல்லையோ, எப்போ ஜபம் இல்லையோ, எப்போ கர்த்தருக்கு வேண்டிய மரியாதை இல்லையோ, அந்த இடத்துல பிள்ளைங்களுடைய வாரிசு தேவையில்லை. ஆசீர்வாதத்தினுடைய அனுகூலங்கள் இந்த இடத்துல தேவையில்லை. உன் மேல ஆசை வைக்கிற கர்த்தர், உன்னை நேசிக்கிற கர்த்தர், உனக்கு கேடு வர்றது ஆண்டவர் முன்கூட்டியே பார்க்கிறார். அதனால அவர் டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒன்னே கொடுக்குறார். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஜாஸ்தி டைம் எடுக்க இஷ்டம் இல்லை. பாருங்க, ரெகோபெயாம் 2 நாளாகவும் 11:21. ஓகே, இப்போ இன்னொருத்தர் கன்னடத்தில் கூட வாசிங்க. 2 Chronicles 11:21. ಯೆಹೋವನು ತನ್ನ ಎಲ್ಲಾ ಪತ್ನಿಯರಲ್ಲಿಯೂ ಉಪಪತ್ನಿಯರಲ್ಲಿಯೂ ಅಬ್ಷಾಲೋಮನ ಮಗಳಾದ ಮಾಕಳನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದನು. ಅವನಿಗೆ 18 ಮಂದಿ 60 ಮಂದಿ ಉಪಪತ್ನಿಯರು ಇದ್ದರು. ಇವರಲ್ಲಿ ಅವನಿಗೆ 28 ಮಂದಿ ಗಂಡು ಮಕ್ಕಳು, 60 ಮಂದಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದರು. சரி, இப்போ கணக்கு பத்தி நீ பார்க்க வேண்டாமா, நான் கணக்கு பத்தி பேச வரல ஐயா. நான் என்ன கான்செப்ட்ல பேச வர்றேன்னா, சாலமோனுடைய ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் இல்லை, அவ்வளோத்தையும் கொடுத்தார். உலகம் முழுவதும் ஸ்நேகம், ஒருத்தரும் சண்டைக்கு வரல, போர்ன்றதே கிடையாது. அவ்வளவு ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு அந்த சமாதானத்தினுடைய விளைவு ஒரு பிரயோஜனமும் இல்லாம, ஒரே ஒரு பையன் கூட நிறையாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான பையனா வராத இன்றைக்கு அவனும் எந்த நோக்கத்தோடு இருக்கிறான்? 18 மனைவிகளையும் கையாளுறான், 60 மனைவிகளையும் வச்சுக்கிறான். இன்றைக்கு பாருங்க ஸ்டேட்டஸ் எப்படி வருது பாத்தீங்களா? ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு பார்க்குறான் மகன், ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு இஷ்டப்படுறாங்க, ஒரு ஊழியக்காரன் பிள்ளைகளை ஊழியக்காரன் ஆகிறதுக்கு இஷ்டப்படுறாங்க. ரைட், இங்க பாருங்க சாலமோனுடைய மகன் என்ன பண்றான் பாருங்க, என்ன கதை வருது. அப்பா மாதிரியே இவனும் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஞானம் இருக்குமா, அறிவு இருக்குமா தெரியல. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கக்கூடும், எப்படிப்பட்ட ஒரு ஜபம் இருக்கக்கூடும், எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய செயல் இருக்கக்கூடும், கர்த்தர் எதை வச்சு கண்டினியூ பண்ணுவார்? திங்க் பண்ணுங்க, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. வருத்தப்படாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க வருத்தப்படுறதுக்கோ நீங்க துக்கப்படுறதுக்கோ நம்ம சொல்லல, இங்க கொண்டாந்து உட்கார்றீங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்றது நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நன்மை எதுன்னு தெரிஞ்சுக்கணும், செயல்படணும். ஆனால் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, God is in control. நீ 1000 பேசினா கூட சரி, God is in control. கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கணக்குல வைக்கிறாரு. இடம் கொடுக்கிறாரு, இறக்கம் காட்டுறாரு, விட்டு கொடுக்கிறாரு, பொல்லாப்புக்கு விடாதபடி பத்திரம் படுத்துறாரு. ஆனாலும் அங்க ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம அவங்க ஆசீர்வாதத்தை இழந்துடாதபடிக்கு ஆண்டவர் அங்க கூட இறக்க வச்சு மரியாதை கொடுத்து அவங்கள பத்திரப்படுத்துறார்.
விசுவாசிகளுக்கு நான் சொல்றது பாருங்க, அது 2 பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். அது தாபாத் அப்படின்ற ஒரு அம்மாவும் பாஸ்மாத் அப்படின்ற 2 பேர் தான், 2 பொண்ணுங்க. இவனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்ற விவரம் அந்த இடத்துல வந்துக்குது. அது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 11-14 அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்குது. விடுங்க, இதெல்லாத்தையும் இந்த ஓவரா இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கவனம் கொடுக்க வேணாம். நமக்கு இருக்கிறது இவ்வளவுதான். இவ்வளவு ஒரு சூழ்நிலையில இப்படி 2 பேரை வச்சுக்கின்னு மகனும் அந்த இடத்துல நடத்துவான்னு பார்த்தா, லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், அவன் ஒரு சாலமோன் அளவுக்கு கூட பேசல, சாலமோன் அளவுக்கு கூட சமாதானம் பேசல, ஒரு ராஜா ஒரு நல்ல ஒரு மனுஷன் அளவு கூட எதுவும் பேசல, ஜனங்களுக்கு விரோதியா இருந்தான். அதனால கர்த்தர் அவனையும் தான் லெவல்ல வைக்கல. ரொம்ப மோசமாயிடுச்சு. ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, ஜனங்களுக்கு உதவி இல்லை, ஆறுதல் இல்லை, யாருக்குமே ராஜான்ற ஒரு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அகோலமான காரியங்கள், அதாவது மறுபடியும் விக்கிரக ஆராதனைக்கு தான் அங்கே இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சதுனால இவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்களை ஆனதே தப்பு, கிறிஸ்தவங்களா ஆக வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம நடத்துறவங்களே யாரும் இல்லைன்ற ஒரு வசனத்துக்கு வந்துட்டாங்க. இந்த டைம்ல ஜனங்கள்லாம் சேர்ந்துக்கின்னு அந்த லெப்டினன்ட் ஜெனரல், அதாவது ஒரு நல்ல ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஒருத்தர் ஆல்ரெடி இருந்தாரு. அவர் யெரொபெயாம், அதாவது சாலமோனுக்கு விரோதி மாதிரி இருந்தார். இதானா எப்படா அவன் ராஜாவாயிடுவானே, அவ்வளோ ஸ்மார்ட்டாக்குறான், அவன் ராஜாவே மிர்ற மாதிரி இருக்கிறானேன்றதுனால சாலமோன் அவன் மேல கண் வச்சான், எப்படியாவது அவனை இல்லாத பண்ணிடணும்னு. அதனால இந்த விஷயம் தெரிஞ்சு யெரொபெயாம் அவன் யாரவன் போலீஸ், அதாவது மிலிட்டரி ஆஃபீஸர், அவன் என்ன போட்டா ஊரை விட்டு ஓடி போய் எகிப்துல போய் ஸ்டே பண்ணிக்கிறான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறான்? இவங்களுக்கு அப்போனன்ட் யாரோ, இவங்களுக்கு எதிரி யாரோ, அந்த எகிப்தியர்கிட்ட போய் ஸ்டே பண்ணிடுறான். அவங்க அடைக்கல கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி ஸ்டே பண்ணிட்டான். இப்போ இங்க ஜனங்க என்ன பண்றாங்க, அவனை கூப்பிடுறாங்க. அப்பா யெரொபெயாம், சாலமோன் மகன் ஆகிய ஜெரொபெயாம் நியாயமா இல்லை, அதனால எங்களுக்கு சேஃப்டி இல்லை, நீ இதெல்லாத்தையும் அடக்கி நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமானால் நீ பண்ணலாம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ சாலமோனுடைய மகனாகிய ஜெரொபெயாம் ஒரு ராஜ்யத்தை வச்சு இஸ்ரேல்ல தலைநகரை வச்சு அவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. போர் சேவகனாகிய யெரொபெயாம் அவன் என்ன பண்றான், செப்பரேட்டா ஒரு குரூப் பண்ணி மற்ற 10 கோத்திரங்களை செப்பரேட்டா வச்சுக்கின்னு அவன் செப்பரேட்டா இவங்க என்ன பண்ற ராஜ்யத்தை நடத்துறாங்க. ஸோ ஒரு ராஜ்யம் இப்பொழுது 2 ராஜ்யமாக பிரிஞ்சு இவங்க 2-10 இந்த 12 கோத்திரமும் பிரிஞ்சு இவங்க ராஜ்யத்தை நடத்துறாங்க. நடத்தும் பொழுது லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், இந்த 10 பேரும் 10 கோத்திரங்களும் எருசலேமை ஆராதிக்கிறதுக்கு இஷ்டப்படுறாங்க. எருசலேம்ல போயிட்டு இது நம்ம இடம், நம்ம கடவுள் இருந்த இடம், இந்த இடத்த விட்டு கொடுக்க கூடாது, இந்த இடத்துல நமக்கு ஒரு வணக்கம் செலுத்தணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம போய் ஜெபம் பண்ணணும், எருசலேம்ன்றது தாய் வீடு மாதிரி இத்த போய் விட்டுற முடியாதே அப்படின்னு நினைச்சுக்கின்னு எல்லாரும் அங்க போறதுக்கு இஷ்டப்படுறாங்க. அப்போ யெரொபெயாம் என்ன பண்றான், என்னடா இவங்கெல்லாம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு 10 கோத்திரம் நம்ம வச்சுக்கின்னு இவ்வளோ நடத்தி நிற்கிறோம், ஆனாலும் இவங்கெல்லாம் மறுபடியும் எருசலேம் தான் போறேன்றாங்க. இப்போ அடிக்கடிக்கு இவங்க போயின்னு இருந்தாங்கன்னா ஜெரொபெயாம் என்ன பண்ணுவான், எல்லாரையும் நீங்கள் வா, எப்போ இங்கே வர்றீங்க நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு வச்சுக்குவான். அதனால இந்த ஜனங்கள் அங்கே மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், 2 கண்ணுக்குட்டியை மறுபடியும் இவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். 2 கண்ணுக்குட்டியை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இவங்கனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 10 கோத்திரத்தில் 5 கோத்திரத்துக்கு ஒன்றும், இன்னொரு 5 கோத்திரத்துக்கு ஒன்றும் 2 அதாவது கன்றுக்குட்டியை கோல்டில் செஞ்சுட்டு வச்சுட்டு அவன் என்னன்றான், உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வங்கள் இதுன்றான். அப்போ விசுவாசிகள் இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தேவனை கனப்படுத்தாத ஒரு மனுஷருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், தேவனை கனப்படுத்தாத ஒரு குடும்பங்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் உள்ள குடும்பங்களாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இல்லாத உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத கர்த்தர் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றார். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அதாவது விக்கிரகம் ஒரு பெருசு கதை இல்லை, விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு தெளிவான அறிவுரை இருக்கும்,
எப்படிப்பட்ட ஒரு விமோச்சனை இருக்கும், எப்படிப்பட்ட மனமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கர்த்தர் சொல்லி, இந்த காரியங்களுக்கு நீ கவனக்கூடாமல் பத்திரமா கர்த்தருக்குள்ளாக பலப்படணும்னு தான் கர்த்தர் இவ்வளவு போராடுறாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு செய்தியில ரெகொபெயாமானோம் ஜெரொபெயாமாட்டம் 2 பேருமே விக்கிரகத்திலே போயிடுறாங்க. ஜனங்க எல்லாருமே எப்படி தெரியுங்களா, தேவையில்லாத கடவுள்களை, பிகாஸ் ஜெரோபெயாம் நான் சொன்ன மகன் எங்கிருந்து வந்தது தெரியுமா? அம்மோன் புத்திரருக்கு புத்திரர்ல வந்ததான அவங்க அம்மா. அந்த அம்மா வந்தது எந்த கோத்திரத்தில்னா அம்மோன் புத்திரருடைய கோத்திரத்தில் வந்தது. ஸோ அவங்க லோத் எப்படி நடந்து கொண்டாங்க, லோத்தினுடைய பிள்ளைங்க எப்படி நடந்து கொண்டாங்க அசுசியாக, இந்த மாதிரி கோத்திரத்தில் வந்ததுனால, அந்த அம்மோன் புத்திரர் கோத்திரத்தில் வந்ததுனால இன்றைக்கு ஜெரோபெயாம் தன்னுடைய தாயாகிய டேஷ் அந்த அம்மா வந்த கோத்திரம் எது? அம்மோன் கோத்திரம். அப்படிப்பட்ட கோத்திரத்தில் வந்தது இந்த அம்மா எப்படி இருக்கும், இவன் ஜெரோபெயாம் எப்படி இருப்பான்? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் ஜனங்களை எப்படி நடத்த முடியும்? இதான் கேள்வி. விசுவாசியே, உன்னை நீ பலப்படுத்தி கர்த்தருக்குள் பலப்படாவிட்டால் எப்பேற்பட்ட விசுவாசம் உனக்கு இருக்கும்? எப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீ பெற்றெடுப்பாய்? எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை இனிமேல் நீ கொடுக்க போகிறாய்? இது கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்லை, இது ஒன்றும் பெரிய புதிர் இல்லை, அதாவது புரிஞ்சுக்க முடியாத கதை ஒன்றும் இல்லை. ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம படிக்கும் பொழுது ஐயோ சாலமோன் அப்படி இதை படிக்கிறது முக்கியம் இல்லை. இந்த மாதிரி சில முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எது கத்துக்கணும், எது அலர்ட்டா இருக்கணும், எங்க பத்திரமா இருக்கணும், எங்க உஷாராக்கணும் சொல்லிட்டு நமக்கு ஒரு அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கினா நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமா நம்ம பிள்ளைங்களை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதா இந்த இடத்துல. சோ கர்த்தர் முழுக்க 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 சந்ததியை அப்படியே கட் பண்ணி போடுறார். ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் என்று சொல்லி கர்த்தர் எங்க துரிதமா செயல்படணுமோ அங்க செயல்படுகிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நம்முடைய சிக்கல்ல விடாதபடிக்கு நம்மளை இவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்தி எங்க கண்ட்ரோல் பண்ணுமோ அங்க கண்ட்ரோல் பண்ற எங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க உஷார் பண்ணுமோ அங்க உஷார்படுத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், எல்லா ஆசாபாசங்களை கொடுக்கிறார். சுவாசியே, we should be in control. We should be in control. விசுவாசியே, we should be in control. கர்த்தர் நன்மைகளை செய்கிறார். we should be in control. பாடம் படிக்கணும் சார். என்ன அற்புதமான கதைங்க நம்ம படிக்கிறோம். யோசித்து பாருங்க, என்ன ஒரு பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொன்றும் சும்மா தேவையில்லாதெல்லாம் பைபிள்ல இல்லைங்க, எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் இதில் போட்டு வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்க தெரியுங்களா? விக்கிரகாரம் நம்ம பேசுறோம், எவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு தெரியுமா? ஐயா இங்க கொஞ்சம் கவனிங்க. ஆசாரியர்களையும் தொழுகிறாங்க, ஜெபிக்கிறவங்க அவங்களையும் பலிபீடத்திலே கொலை பண்றாங்க சார். சார் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ராஜாங்கத்திலே இருக்கிறவங்களே ஷூட் பண்ண வச்சிடுறாங்க. இன்னைக்கு நடக்குது இல்லையா? ஹெலிகாப்டர்ல போறாப்பவே அது என்ன செய்யணும்னு செய்ய வச்சிடறாங்க. தன் மக்களையே பிரயாணம் பண்ணும் பொழுதே அவங்கள சாவடிக்கிறதுக்கு வழி பண்ணிடுவாங்க. அதுதான் நம்முடைய முன்னோர் தலைவர்கள் நம்ம இந்தியாவிலே எவ்வளவு நடந்துச்சு, நீ கவனிச்சிங்களா? இன்னைக்கு அதுதான் ராஜாக்கள் காலங்களில் நடந்துச்சு. அப்படிப்பட்ட அவங்க ராஜாக்களோட மக்களை கொல்றது மட்டும் இல்ல, ஆசாரிகள் தொழுகிறவனையும் ஜெபிக்கிறவனையும் உபவாசிக்கிறவனையும் அவனுக்கு சாதகமான ப்ராஃபஸி சொல்லனா உடனே அங்கே சாவடிக்கிற நிலைமை. கர்த்தர் சொல்றார், அந்த பலிபீடத்தின் மேலேயே ஆசாரியர்களை கொலை பண்ணுகிற அந்த சந்ததியா இருக்கிறாங்க. அந்த ஜெரோபெயாம் அங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே அந்த ஒவ்வொரு சந்ததி அதே கதியில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ஒருத்தர் அனுப்புறாரு. அங்கிருந்து மட்டும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அங்கிருந்து மட்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஜெரோபெயாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். டிவைடட் கிங்டம், அங்கிருந்து டிவைட் ஆகி போச்சு. நார்தர்ன் கிங்டம் அப்படி சொல்லிட்டு இஸ்ரேல் வச்சுருக்கிறாங்க. அவங்க 19 ராஜாக்கள் ஆள்றாங்க. அப்புறம் யூதா கோத்திரம் சொல்லிட்டு சதர்ன் கிங்டம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க 20 ராஜாக்கள் வச்சு அவங்க நடத்துறாங்க. எல்லாமே இத்தனையிலையும் விக்கிரகங்களும்
கர்த்தரை நியாயமாய் தொழாதவர்களும் மற்றும் அந்த இடத்துல மோசமான அதாவது ஜெபிக்கிற ஆசாரியர்களே கொலை செய்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா விக்கிரகம் அவ்வளோ தலை விரிச்சு ஆடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவங்களை அனுப்புகிறார். அந்த வசனம் தான் நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ರಾಜಕಲ್ ಮೊದಲನೇ ಅರಸು ಅದು 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ. அன்றைய தினம் சாம்பல் கொட்டுண்டு போதும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. கர்த்தர் எப்போ ஒரு வாட்டி பிளான் பண்ணி ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். இப்போ யெரொபெயாம் தலைவிரிச்சு ஆடுங்கிறாங்க. இன்னும் நிறைய ராஜாக்கள் இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுறாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு 19, அந்த இடத்துல ஒரு 20, அப்படியே பேரலாகவே நடந்துன்னு போகுது. இவ்வளத்துக்கு போகிறப்போ எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமான செயல் தான் நடத்துகிறாங்க. அதனால இந்த இடத்துல ஆண்டவர் சீர்திருத்தத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாலாவது இவங்க திருந்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு ஆண்டவர் படம் தீர்க்கதரிசி அனுப்புறார். எப்படின்னா, அப்பா நீங்களாம் இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு ராஜாவா உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை எல்லாம் பிசாசுனுடைய கிரியையை செஞ்சுருக்கிறீங்க. மாறணும் நீங்கள், இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லிட்டு இதுக்கு ஒரு அடையாளம் நான் கொடுக்குறேன். யார் இப்போ தூபம் காட்ட வந்துக்கிறது? ராஜாவாகிய ரெகொபெயாமே வந்திருக்கிறான். ஆமென். அவனே இப்போ அந்த இடத்துல தூபம் காட்ட வந்துட்டான். வந்துட்டு பிறகு அந்த இடத்துல நின்று தூபம் காட்டுறதுக்கு ஒரு பண்டிகை மாதிரி பண்ணிட்டு, ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்சம் வெகுமதியெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாரும் குளிர்ச்சி பண்ணோம், மகிழ்ச்சி உண்டாக்கணும் அப்படி சொல்லி இவன் பண்றதெல்லாம் ஆட்டகாசம். ஆனா இந்த மாதிரி கதை நடந்துனுக்குதுங்க. இந்த டைம்ல அந்த தீர்க்கதரிசி உள்ள அவரு பலிபீடத்தின் முன்னால் நிற்கிறப்பவே அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஜெரொபெயாம் தான் மோசக்காரன் நம்ம நினைச்சோம். ஜெரொபெயாம் தான் சாலமோனுடைய மகன், திருந்தல அப்படின்னு எல்லாரும் கோவத்தில் இருக்கிறாங்க. ஆனா சுத்தி வலிச்சு ஒரு மிலிட்டரி ஆபீசராவது சீரா இருப்பான்னு சொல்லிட்டு கர்த்தர் தேர்ந்தெடுத்தா யெரொபெயாம். அந்த யெரொபெயாம அந்த கதையில் தான் இருக்கிறான். அதனால கர்த்தர் அந்த இடத்துல ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிட்டு அந்த தீர்க்கதரிசி அந்த ஸ்பாட்ல கரெக்டா நிக்கிறான். யெரொபெயாம் நிக்கிறான், ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. பண்டிகை இதுக்கு மதியத்துல தூபம் காட்டுறதுக்காக நிற்கும் பொழுது அங்க ஒரு தீர்க்கதரிசி பேச ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு? பலிபீடமே பலிபீடமே. The importance is பலிபீடம். பலிபீடம்னா என்ன? ஜெபம். பலிபீடம்னா என்ன? உபவாசம். பலிபீடம்னா என்ன? பரிசுத்தம். பலிபீடம்னா என்ன? பரிசுத்த ஆவி. பலிபீடம்னா என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள். இது எல்லாத்தையும் இது அந்த காலத்தில் நம்ம என்னன்னா பலிபீடம், பலி செலுத்துறது, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறது, பரிசுத்தமாய் மாறுறது, இதுக்கு தான் அந்த காலத்தில் பலிபீடம் பேர் வச்சாங்க. ஆனா இந்த காலத்துல ஆண்டவராகிய கர்த்தர் பல வினோதமான செயல்களை கொடுத்துட்டார். அதுதான் ஜெபம், உபவாசம், பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, சகல அன்புக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து இதுல நம்ம பலப்படணும்ட்டு நமக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி கொடுக்கிறார். இதான் பலிபீடத்திற்கு ஒரு மீனிங். இந்த பலிபீடம் அதாவது இவ்வளோ கதை நடக்குது, இப்படியெல்லாம் நடக்குது. இந்த இடத்துல நான் சொல்றது உண்மைன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னா பலிபீடம் இப்ப வெடிக்கும் அப்படின்றாரு. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளாக இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம்னு சொல்றாரு. அப்பவே அந்த இடத்துல கொட்டி போச்சு இல்லைங்களா? இப்ப கவனிங்களா, என்ன
கவனிங்களேன், ராஜா வந்து ஃபுல் ஸ்விங்ல இருக்கிறார். இப்போ அவர் இங்க உலகத்துல இல்ல, ஃபுல் குதிரை மேல இருக்கிறார். அவர் நடிச்சிருக்கிறாரு, ராஜாங்களுக்கு நான் அற்புதமா நடத்தினுக்கிறேன், நான் ரொம்ப ஓஹோன்னு நடத்தினுக்கிறேன், ஜனங்களுக்கு பிரியமா நடத்தினுக்கிறேன், எல்லாருக்கும் இஷ்டமானபடி நடத்தினுக்கிறேன் அப்படின்ற ஸ்டைல் இருக்கிறான். அதனால இவர் ரொம்ப ரோப்பா இதை நடத்தினுக்கிறாரு. எப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றாரோ உடனே ராஜாக்கு கோபம் வந்துட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசின்ற மரியாதையும் கொடுக்கல, அவர் சொன்ன தீர்க்கதரிசிக்கும் மரியாதை கொடுக்கல, அந்த ஆளுக்கும் மரியாதை கொடுக்காத உடனே அவனை பிடிங்க அப்படின்னு கையை தூக்குறாரு பாருங்க. அந்த கை மறுபடியும் அந்த ஸ்பாட்ல இருந்து கீழே திரும்பல, அப்படியும் திரும்பல, கீழே வரல, மேலேயும் போல, அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. பிடிங்கன்னு கத்தனுவேன், மறுபடியும் கெஞ்சறான், ஆசாரியனே என் கை அங்கே நின்று போச்சு, என்னால் முடியல, தயவுசெய்து நீயாவது எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ, என்னுடைய கை மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்றான், கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்கி கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. அப்போ கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை குறித்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொள். வருதுங்களா? பேசுற பேச்சு கூட பாருங்க இப்படி வருது. யார வேண்டிக்கோ? மறுபடியும் நீங்க கவனமா இல்லை, நீங்க அலர்ட்டா இல்லை. அங்க வசனம் என்ன இருக்குது? நீ சொல்லுங்க, படிங்க. நீ உன். எப்பவுமே வேர்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணோம். சில அதனால தான் சபையில் நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சில நேரத்தில் சொல்லி கொடுக்குறது. நீ உன் தேவனாகிய கர்த்தத்தில் வேண்டிக்க. அப்போ நீ யாரை வணங்கி நிற்கிற? அப்போ நீ யாரை வணங்கி நிற்கிற? உன் வாய் பேச்சே இங்க சொல்லுதா? உன்னுடைய விசுவாசமே இங்க காட்டி கொடுக்குதா? உன்னுடைய உத்தமம், உன்னுடைய உண்மை அந்த இடத்துல வெளியே வருதா? அவன் என்னன்றான், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ நீ யாருடைய கடவுளை வணங்குற? சோ நம்முடைய வார்த்தையை நம்ம காட்டி கொடுத்துறோம், நம்முடைய எண்ணமே நம்ம காட்டி கொடுக்கும். விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவனுடைய மனுஷன் கர்த்தர் சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணினான். ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது. ராஜா சொல்றாரு, தயவுசெய்து என் வீட்டுக்கு வா, நான் ஆசீர்வாதத்தில் வெகுமதிகளை நிறைய கிஃப்ட்ஸ்கள் நான் கொடுக்குறேன். அப்போ அவன் சொல்றான், தேவனுடைய மனுஷன், ராஜாவே என் வீட்டில் பாதி கொடுத்தாலும் கூட, உன் வீட்டில் இருக்கிற பாதி கொடுத்தா கூட நான் வர முடியாது இந்த ஸ்தலத்தில். நான் என்ன சொல்றேன், அந்த விஷயத்தை என்ன சொல்றேன், இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. எந்த விஷயத்தை செய்யறதுக்கு இல்லை இங்க. ஏன்னா வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நீ அப்பம் புசி அமலம். 9ஆம் வசனம் வாசிக்க. திரும்பாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற வழியா அவன் போயிட்டான். கர்த்தர் சொன்ன ரூல்ஸ் என்னன்னா, ஒன்னே ஒன்று அவங்ககிட்ட அந்த தீர்க்கதரிசி எந்த ஊர்ல இருந்தா வராரு பாவம், அது எப்போ சாப்பிட்டாரு என்ன சாப்பிட்டாரு ஒன்றும் புரியல. ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ அப்பவும் சாப்பிடாத, தண்ணீர் குடிக்காத, போன வழியே மறுபடியும் ரிட்டர்ன் வராத, நீ வேற வழியா நீ போயிடணும். இந்த விஷயத்தை நீ செய்யற வரைக்கும் நீ கரெக்டாக அதை செஞ்சு ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிட்டார். இதே செஞ்சிட்டான். செஞ்சுட்டு பிறகு இவன் என்ன பண்ணா, ரொம்ப பத்திரமா சொல்லிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இப்போ கவனிச்சுங்க, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிழக்கட்டு, அதாவது ரொம்ப வயசான ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த ஊர்ல இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல பெத்தேல்ல குடியிருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தன் மகனை கூப்பிட்டு, அப்பா அந்த தீர்க்கதரிசி எங்கப்பா, அவரு எங்கிறப்பா, எங்கிறாரு, ஏது ஆக்குறாரு, எங்க போயிருக்கிறாரு, என்ன சமாச்சாரம், எங்க போனாருன்னு தெரியலையே, போய் அவர் கொஞ்சம் விசாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்றாரு, மனுஷன் அன்றைய தினமே பெத்தேல்ல செய்த எல்லா அதிசயங்களும் பார்த்துட்டு அந்த ராஜாவோட சொன்ன வார்த்தைகள் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி என்னது என்று குமாரர்கள் சொன்னாங்க. இதை சொல்லிட்டு பிறகு அவன் தான் பிள்ளைங்கிட்ட பார்த்து சொல்றான், கொஞ்சம் கழுதையும் தீவனம் கட்டியன் குடுறா,
அவங்ககிட்ட போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்கிறான். யாரு? அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயசான தீர்க்கதரிசி. நல்லா கவனிச்சிங்க, புரியுதுங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸோ இவர் என்னன்றாரு, ஒரு சேனம் கட்டிக்கின்னு கழுத மேல அந்த ஊழியக்காரனை தேடின்னு போறாரு. ஏதோ தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசி தேடுறது ஒன்றும் தப்பு இல்லையா? போனாங்க. இப்படி போன பிறகு அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? பைபிள் படிச்சுருக்கிறீங்க, ரைட், நல்லதுதான். நான் சொல்றது கொஞ்சம் கருத்தா பிடிங்க. இங்க ஸ்டாப் பண்றேன் நான். இப்போ இங்க ஒரு கருத்துக்கு, அதனால நான் ஸ்டாப் பண்றேன். தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னபடியே வந்தார், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டார், கை மறுத்துக்குச்சு. அதுக்கப்புறம் வேண்டிக்கினார், கர்த்தர் மறுபடியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டார். ராஜா கூப்பிட்டார், ராஜா அப்படி போல. கட்சியில் அவர் விட்டுட்டு ரிட்டர்ன் வேற இடத்துக்கு போறதுக்கு புறப்பட்டாரு. போயிட்டு எங்க உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்த. வாட் இஸ் கர்வாலி மரம்? ஓக் ட்ரீ. வாட் இஸ் கர்வாலி மரம்? இட்ஸ் an oak tree. What is meant by oak tree? யூசுவலாக கிறிஸ்மஸ் டைமில் படிக்கிறோம் நம்ம. ஓக் ட்ரீக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத நம்ம அந்த டைமில் படிக்கிறது சொல்ல முடியுதுல. ஓக் ட்ரீ சிம்பலைசஸ் ஸ்ட்ரென்த், பலம், லாங்குவிட்டி, அது விஸ்தாரம், என்டியூரிங் ஸ்டெபிலிட்டி, ஒரு பலத்தை கொடுக்கிற ஒன்று, டீப் விஸ்டம், அது ஆழமான ஞானத்தை கொடுக்கிற ஒரு காரியம் அப்படின்றது தான் அந்த ஓக் ட்ரீனுடைய ஸ்ட்ரென்த். ஸோ என்டியூரன்ஸ், ஸ்டெபிலிட்டி, பவர், இவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு கருத்தை கொண்டதான கர்வாலி மரம் ஞானத்தை கொண்டது, அதாவது வளர்ச்சியை கொடுக்கிறது, அவர் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது, லைஃப் ஸ்பேன், அதாவது வாழ்க்கையினுடைய இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதான ஒரு ஒன்று. கடைசியாக ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷெல்டர், அதாவது பாதுகாப்பும் நமக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கிறது தான் இந்த ஓக் ட்ரீனுடைய ஒரு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன், தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பினார், கீழ்ப்படிஞ்சாரு. யாரோ ஒருத்தர் எந்த ஊர்ல இருந்து வந்தார், பாவம், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய தயவின் படி அவர் போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்காந்துட்டார். சுவாசியே, கர்த்தர் ஏன் சில நேரத்தில் அந்த மரத்தை பேரை சொல்றாரு? கர்த்தர் ஏன் சில விஷயத்தை இந்த இடத்துல கொண்டாந்து நிற்க வைக்கிறார்? ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஜனங்களும், ஜெபிக்கிறவர்களும் தன்னுடைய பாடுகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சு செய்ய வேண்டிய ப்ரோக்ராமை கர்த்தர் சமூகத்தில் இது வாங்கி இந்த பிள்ளைங்களை கரையேற்றணும், இவங்கள வழியேற்றணும், இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இவங்களுக்கு ஒரு காட்சியை பார்க்கணும், 4 காசை பண்ணணும், இந்த பிள்ளைங்களை ஒருத்தரையா வழி நடத்தணும் அப்படி சொல்லிட்டு சமாச்சாரம்லாம் படிச்சுட்டு ஒரு வீட்டில் அருமையாக போயிட்டு உக்காந்து கர்வாலி மரம் மாதிரி ஒரு வீட்டில் உக்காந்து அடைக்கலத்துக்கும் சமாதானத்துக்கும் பலத்துக்கும் ஆறுதலுக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ப்ரோக்ரஸ்க்காக காத்து நீ வந்து உட்காந்துருக்குறான். கர்வாலி மரத்தில் இப்போ நம்ம வந்து உட்கார்ந்துருக்குறோம். ஹல்லேலூயா. விசுவாசியே, உன்னை போல விசுவாசிகளை கெடுக்க பல தீர்க்கதரிசிகள் உண்டு. உன்னை போல கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உக்காந்துருக்கிற இப்போதான் கர்வாலி மரம் என்ற ஒரு நல்ல சபையிலையும் நல்ல ஒரு ஆறுதலையும் நல்ல ஜெபிக்கிற இடத்துலையும் 4 காசு இருந்தால் கூட உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் அற்புதமாக நீ வாழத்தக்க இடத்துல வந்து உட்காந்துருக்கிற. உன்னுடைய சமாதானத்துக்கு கெடுக்கிறதுக்கு யாவன்னா ஒருத்தன் வந்தே வருவான். உன்னுடைய ஆறுதலை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தே வர்றான். அது யாரா வருவான்? அவன் ஒன்றும் பிச்சைக்காரனா வரமாட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக வரலாம், ஒருவேளை ஒரு ஊழியக்காரனா வரலாம், அல்லது ஒரு பெரிய விசுவாசியா வரலாம், அல்லது ஒரு பெரிய வெளிப்பாடுக்காரனா வரலாம், அல்லது ஒரு பாஸ்டர் மகனாக வரலாம், இல்லை யாரோ ஒருத்தர் ரொம்ப அற்புதமா தீர்க்கதரிசி சொல்ற மாதிரியே வருவான். எல்லாம் நியாயமானவங்க வரமாட்டாங்க, எல்லாம் பெரிய 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 தாதாங்க தான் வருவாங்க. சுவாசியே, உஷாராயிரு, உஷாராயிரு. உன் பிள்ளைங்களையும் நீ டெய்லி ஸ்கேன் பண்ணணும். உன் மனைவியும் பிள்ளைகளையும் டெய்லி நீ ஸ்கேன் பண்ணணும். அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் ஜல்லடை பிடிச்சி அவங்கள வடிகட்டி நீ பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த உலகம் தாங்காது. பாஸ்டர் அசோக் ராஜ் சொல்லிட்டாரு, அது வந்து உலக மகா செய்தி அல்ல, அப்படி நீங்க எடுக்கவே முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரோ அத்தை மட்டும் தான் எடுக்கணும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர் பெரியவர் சொல்லிட்டாரு, இந்த பரிசுத்தவான் சொல்லிட்டாரு, இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கதை இல்லை. ஏமாந்து போகாதீங்க விசுவாசிகளை, ஏமாந்து போகாதீர்கள்.
கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரோ, வசனம் என்ன சொல்லுதோ அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ இங்கிருந்து புறப்படும் பொழுது எங்கேயும் சாப்பிடாத, எங்கேயும் தண்ணி குடிக்காத, போற வழியே மறுபடியும் ரிட்டர்ன் போகாத, வேறு வழியாய் நீ போயிடு. எங்க போ? ஒரு கர்வாலி மரத்து அடியில் போயிட்டு உட்காந்து நீ பாட்டுக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னக்குதோ அதை பார்த்து நீ ஆறுதலாக வாழ்றதுக்கு ட்ரை பண்ணு. உன்னை கெடுக்கிறதுக்கு வருவான், உன் ஆறுதலை கெடுக்கிறதுக்கு வருவான், நீ கவனம் கொடுக்காத. கர்த்தர் தெளிவாக சொல்லுவார். நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன், என்னுடைய செய்தியை நான் க்ளோஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அப்படி சொல்லிட்டாரு. கர்வாலி மரத்தினுடைய மீனிங் நான் சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுக்கு மனசில் வந்துடணும், கர்வாலி மரம்னா ஓக் ட்ரீ அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் உன்னை அருமையான ஒரு ஓக் ட்ரீ ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதில் நீ ஸ்டிக் ஆன் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், யூதாவில் வந்த தேவன மனுஷன் நீர்த்தானா கர்வாலி மரத்துக்கு அருமையாக உட்காந்துக்கிறான். அவங்ககிட்ட போய் இவர் கேட்குறாரு, சேனம் கட்டின்னு கழுதில் வந்தவர் இப்போ கேட்குறாரு நீர்த்தானா என்று கேட்டதற்கு நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். கவனிச்சிங்களா? இவர் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி. அதுக்கு நீ ஏவுதலா வந்திருக்கிறார். அதற்கு நான் உம்மோட திரும்பவும் உம்மோட கூட போக மாட்டேன், இந்த ஸ்தலத்தில் உம்மோட நான் அப்பம் புசிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியை திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒன்று குறிக்கோள் இருக்குது, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது சாமி. ஹல்லேலூயா. ஏமாந்து போவாத. அப்பனே சின்ன குட்டிங்களே, வாலிப பிள்ளைங்களே, பெருசானவங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு ஒவ்வொரு காத்தா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பத்திரம் பண்ணி உன் பிள்ளைங்களையும் அடக்கி இவ்வளோ தூரத்துக்கு தப்பு நீ வாழ்ந்து நிற்கிறீங்க கர்வாலி மரம் கீழே. இதை கெடுக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருவான், இத்த நாசம் பண்றதுக்குனே ஒருத்தன் வருவான், பெரிய ஜபக்கார மாதிரி. இது நாசப்படுத்துறதுக்குனே ஒரு பாஸ்டர், உனக்கு தெரிஞ்ச பாஸ்டரே வந்து உங்க வீட்டுல உட்காருவான். கவனமாயிரு. என் ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் முக்கியம். இதுக்கு விரோதமானது எந்த ஊழியக்காரனுக்கும் தகுதி இல்லை, எந்த தீர்க்கதரிசிக்கும் தகுதி இல்லை, எந்த பாஸ்டருக்கும் தகுதி இல்லை. இல்லை மைசேவியர் பாஸ்டர் மரியாதை கொடுக்குறீங்களா, அது கூட தேவையில்லை. என் ஆண்டவர் சொல்றது தான் சொல்றது வாக்கு, அதுதான் வாக்கு. இதுக்கு மீறினது தப்பு, தப்பு தான். நல்லா கவனிச்சுங்க. கர்வாலி மரத்துக்கிட்ட உட்காந்துட்டீங்க, சேஃப்டி ஆக்குறீங்க, நல்லா ஜெபம் பண்ண முடியுது, துதிக்க முடியுது, வாசிக்க முடியுது, ஏதோ கத்துக்க முடியுது, வார வாரம் என்ன ஜெபிக்க முடியுது. ஏமாந்துராதீங்க, ஆளுங்க பேச்ச கேட்காதீங்க, வசனத்தை கேளுங்க. அதற்கு அவன் இங்க சொல்றான், என்ன பாருங்க, நல்ல கவனிங்க. எவ்வளவு தூரத்துக்கு சொல்றான்னா, உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வா என்று தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான். எப்படி எப்படி இவனும் சோறு எடுத்து கொடுக்கல, இவனும் காபி டீ ஜூஸ் எதுவும் கொடுக்கல சார். இப்போ வார்த்தையிலே எப்படி மயக்கிறாங்க பாருங்க, வாயிலே எப்படி எப்படி சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் போய் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். இரண்டாவது அவன் புசித்து குடிக்க நீ அவனை திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தேவதூதன் சொன்னாரு. அதனால நீர் என்னோட கூட நீ வாரம் என்று போய் சொன்னான். அப்பொழுது அவன் என்னோட திரும்பி போய் வீட்டில் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். ஸ்தோத்திரம். படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டிங்களா? சமாதானம் ஆயிடுச்சா? சரி, பாருங்க. அவன் பந்தியில் உட்கார்ந்திருந்த போது, ஐயா இப்போ பைபிள் படிக்காதீங்க, இப்போ பைபிள் படிக்காதீங்க, இப்போ படிக்கக்கூடாது, நான் எப்போ ஸ்டாப் பண்ணுறேன்னு நீங்கள் படிக்கக்கூடாது. அவன் பந்தியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டே இருக்கிறாயா, சாப்பிட்டே இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி கூட்டில் வந்து சாப்பிட வச்சான் பாரு. அவன் பொய் தீர்க்கதரிசியை இவ்வளோ பொய்யும் பேசி வச்சு சாப்பிட வச்சுட்டான். இப்போ அவனுக்கே உண்மையான ஒரு தீர்க்கதரிசனம் வந்துடுச்சு. எப்படி எப்படி இது எப்படி நீங்க கணிக்கிறீங்க சொல்லுங்க? அவன் அந்த டைம்ல பொய்யா இருந்தான், இப்போ இந்த டைம்ல உண்மையாக்குறான். எப்படி? அப்போ யாரை நம்புறீங்க சொல்லுங்க? யாரை நம்பணும்?
வசனத்தை நம்பணும். சொல்லுங்க, யாரை நம்பணும் சொல்லுங்க? வசனத்தை நம்பணும். கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் அதுதான் முக்கியம். இவன் உண்மை விசுவாசியா பொய் விசுவாசியா இந்த ரிசர்ச் நமக்கு தேவையில்லை. இவன் பாஸ்டரா இவன் விசுவாசியா இவன் டாப் லீடரா அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிச்சு போகணும். வெரி சிம்பிள் மேட்டர். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் வந்துச்சு. அவர்கள் பந்தியில் உட்கார்ந்த போது என்ன வாசிங்க? 20ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பந்தியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனை திருப்பிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி உண்டானதினால் அவர் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, பார்த்தீங்களா? கொஞ்சம் கவனிங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் 1000 கதையை பேசிக்கலாம், கதை நம்ம படிச்சுக்கலாம், எல்லாம் நல்லது. ஆண்டவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு தெரிஞ்சுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் கடைசி நாட்களுடைய அறிகுறி, கடைசி நாட்களில் ஏமாற்றம், கடைசி நாட்களை நம்மை மயக்குகிற மயக்கம். இன்றைக்கு நம்ம அலர்ட்டா இருந்தா நான் தான் பைபிள் வாசிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம், ஓ இங்கெல்லாம் நல்லா பண்றோம், அதெல்லாம் வேற விஷயம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இவன் இப்ப தீர்க்கதரிசியை பொய் சொல்லி விழுதுட்டு வந்துட்டான். அதே தீர்க்கதரிசிக்கு உண்மையான தீர்க்கதரிசனம் வந்துடுச்சே. அப்போ எப்படி அவனை நம்பாத இருக்கிறதுக்கு சொல்லுங்க? எப்படி அவனை நம்பாத இருக்கிறது? இப்ப உண்மையான தீர்க்கதரிசனம் வருதே. சொன்னா டைம் இல்லை, இங்க நில்லுங்க. போனா கழுத மேலே ஏற்றி அவனை அமிச்சிட்டாங்க. சாப்பிட்டான், எடுத்து போனான். போறான், ஒரு சிங்கம் புறப்பட்டு வந்துச்சு. சிங்கம் புறப்பட்டு வந்துச்சு, இவனை அப்படியே பிடிச்சி கீழே உட்காரச்சிட்டு கட்சி சாவச்சிச்சு. கழுத பாட்டுக்கு நிக்குது, அங்கே கழுத பாட்டுக்கு நிக்குது, சிங்கம் நிக்குது. தீர்க்கதரிசி செத்து போயிருக்கான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இதை கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதை போடும்போது அவன் போன பிற்பாடு வழியில ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அந்த பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதனிடையில் நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. கேட்குறான், அந்த தீர்க்கதரிசி எங்க போனாரு? ஏன்னா இதன் விஷயத்துல ஜனங்கள்லாம் கண்டுக்குன்னு, ஓ லாஸ்ட் டைம் இவர் தான் தேடி நான் விட்டு போனாரு, இங்க பார்த்தா ஒருத்தர் செத்துட்டுக்கிறாரு. ஆனா சிங்கம் பார்த்துக்க கழுதையும் சாப்பிடல, தீர்க்கதரிசியும் சாப்பிடல. ஆனா தீர்க்கதரிசி சாவச்சிச்சு. ஆனா சைலண்டா நிக்குது, கழுதையும் சைலண்டா நிக்குது, அதுக்கு ஒண்ணுமே பண்ணல. இந்த விஷயத்தை போய் சொன்ன உடனே அவர் மறுபடியும் கழுதையில வந்துட்டார். வந்துட்டு சிங்கம் ஒண்ணுமே பண்ணல, சைலண்டா நிக்குது. கடைசி வரைக்கும் அவன் வழியில் இருந்து திரும்ப தீர்க்கதரிசி அதை கேட்ட பொழுது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். எப்படி இப்ப இவர் சொல்றாரு, அவரை பார்த்து பொய் சொல்ல வச்சு எல்லாத்தையும் தப்பு பண்ண வச்சுட்டாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். இப்ப பாருங்க, யார் குற்றத்துல மாட்ட வச்சது அவர் தான். இப்ப அவர் என்ன சொல்ற வேர்டிக் பாருங்க. அவருடைய வார்த்தை எப்படின்னா, கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் பேர் வைக்கிறார். இவர் தான். அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கர்த்தருடைய வாக்கை மீறின மனுஷன் சொல்லிட்டு பொய் சொல்ல வச்ச தீர்க்கதரிசியே அவருக்கு பேர் வைக்கிறாரு. இதுதான் சார் உலகம். சார் இதுதான் உலகம். இவங்களே தப்புல மாட்ட வச்சிருவாங்க. கட்சியில இவங்களுக்கு பெயர் சூட்டு விழாவும் வைக்குவாங்க. என்னன்னா, கர்த்தருடைய வாக்கை மீறின தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். யோசித்து பாருங்க. கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவன் ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அது அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி போயிட்டு அந்த சிங்கத்தையும் தின்னவில்லை, கழுதையை முறித்து போடவில்லை. உடனே அந்த பிரேதத்தை எடுத்து கழுத்தின் மேல் வைத்து அதற்கு துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் பட்டணத்துக்கு கொண்டு வந்து அந்த பிரேதத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான். தனக்கு இருந்த ஒரு கல்லறையில் வச்சுட்டான்.
நல்லா கவனிங்க. இப்போ படிங்க. இப்போ 31 வசனம் படிங்க. நோக்கி நான் மரிக்கும் போது, அப்பா இப்போ தீர்க்கதரிசி செத்துட்டாரு, அவரை இப்போ அடக்கம் பண்ணிட்டோம். எங்க நம்ம கல்லறையிலே அடக்கம் பண்ணிட்டோம். பிதாக்கள் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணல, வாய்ப்பு கிடைக்கல மீறிட்டதுனால. ஆனா என்னோட கல்லறையில போட்டாச்சு. ஆனா பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றான் அவன், நான் மரிக்கும் போது, நான் சாவரம் பொழுது தேவன் மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட ஆமென். கவனிங்களா? பொய் சொல்ல வச்ச தீர்க்கதரிசியினுடைய கல்லறையில கூட அதுதான். இன்றைக்கு பொய் சொல்ல வச்சு அவரு வாக்கை மீறி போன தீர்க்கதரிசி அந்த இடத்துல போட்டு போச்சுட்டாங்க. இப்போ பிள்ளைங்கிட்ட என்ன சொல்றாரு, நான் செத்த பிறகும் இவர் இங்க போடுங்க. ஏன்னா அவருக்கு வந்த அதே நிலைமை தான் எனக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்றைக்கு அவருக்கு என்ன நிலைமை நான் கொண்டு வந்து விட்டணும். ஒழுக்கமா போயிட்டு கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, அவர் போறாரு, போயின்னுக்குவாரு. அவனை மறுபடியும் பொய் சொல்ல வச்சு இட்டுன்னு வந்து சாப்பிட வச்சுட்டு இருக்கிற ப்ராஜெக்டை கெடுத்து போட்டு இன்னைக்கு அவனை நாசம் பண்ணதுனால அவனை ஒருவேளை நான் அடைக்கலம் கொடுத்து என் கல்லறையில் போட்டிருக்கலாம், நியாயம்தான். ஆனா அதே பனிஷ்மெண்ட் எனக்கும் வந்தே வரும். அதனால நான் சாகும் பொழுது என்னையும் இந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணுங்க. கர்த்தர் ஒருவேளை அவனை மீட்டெடுக்க சித்தமானால் என்னை மீட்டெடுக்கட்டு. அவனை மீட்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்னையும் மீட்க வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட துரோகத்தை நான் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நஷ்டத்தை வேதனையை நான் இந்த தீர்க்கதரிசிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அருமையா கர்வாலி மரத்தில் உட்கார்ந்திருந்த, மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்த தீர்க்கதரிசி குடும்பங்களையும் நான் கெடுத்து போட்டேன்னா என் கர்த்தர் ஒருபோது என்னை விட மாட்டார். இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கிற உண்மைகள். ரெகொபயாம் தப்பு பண்றான்னு சொல்லிட்டு யெரொபெயாமை புடிச்சுட்டு வந்து போட்டக்கூட அவனும் இந்த கதியில தான் இருக்கிறானே. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணி அவங்களெல்லாம் பலிபீடத்தின் மேலேயே சாவடிச்சு எலும்புங்களை எரிச்சு போடுற சூழ்நிலை கொண்டு வந்த இந்த ஜாதி ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ண முடியும்? கர்வாரி மரத்தின் கீழ் அடைக்கலம் வந்த என் அருமை சகோதர சகோதரியே, உன்னை கர்த்தர் காப்பாற்றும்படி உன்னை நீ காப்பாற்றிக்கொள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி. ஜனங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மனுஷனுடைய சுபாவத்துக்கும் மரியாதை கொடுக்காத. அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. ஆனால் அவங்களோட நம்பி பின்பற்றி போகாத. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.